ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக பார்த்துருந்தோம் இல்லையா. இந்த வீடியோவில் கொடுத்துருக்க வேக்கன்சி அதை எப்படி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்கன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மொத்தம் 32 வேக்கன்சி, அதாவது 32 கேட்டகரிக்கான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த 32 கேட்டகரிக்கான போஸ்டிங்கை நம்ம கவுண்ட் பண்ணோம்னா டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6244. இந்த 6244 வேக்கன்சியும் எப்படி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி பிரிச்சுருக்காங்கன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க அந்த 6244 வேக்கன்சியை எப்படி பிரிச்சிருக்காங்கன்றதை பாருங்கள். ஸோ விஓவுக்கு பார்த்தீங்கன்னா 108, ஜேஏ ஜூனியர் அசிஸ்டண்ட்டு ப்ளஸ் அது ரிலேட்டடான ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா 2795, டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1712, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 452, ஃபாரஸ்ட் கார்டு ப்ளஸ் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு பார்த்தீங்கன்னா 1177. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த 6244 வேகன்சி இப்படி பிரிச்சிருக்காங்க. ஸோ இது ஜென்ரலான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுக்கு பேஸ் பண்ணி எப்படி பிரிச்சிருக்காங்கன்றதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த 6244 வேக்கன்சியை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு 10th குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி 5659 வேகன்சியும், 12th குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி 412 வேகன்சியும், அதாவது 12th சயின்ஸ் குரூப்பாக இருக்கணும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி இந்த சப்ஜெக்ட் படிச்சிருக்க குரூப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக டிகிரி குவாலிஃபிகேஷன் 173 வேகன்சி. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த 6244 வேகன்சி. புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் பிரிச்சிருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். ஸ்பெஷல் கேட்டகரினா என்னென்னா, நீங்கள் 10th முடிச்சிருப்பீங்க, அது கூடவே ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இந்த கோர்ஸும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷலாக 2164 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ரைட்டாக இந்த 2 வேகன்சி இருக்குல்ல, இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்துடும். 10th ப்ளஸ் டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ அதை முடிச்சிருக்கணும். ரைட்டாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிகிரி, நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க, அது கூட கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங்கு, சிஓஏ கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அதை முடிச்சிருக்கீங்க. இது ஆன்னு சொல்லுவோம், கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். அதையும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 35 போஸ்ட் ஸ்பெஷல் கேட்டகரியில் வரும். இது இவங்களுக்கு மட்டும்தான். 10th முடிச்சுட்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட் முடிச்சிருக்கணும், டிகிரி முடிச்சுட்டு கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் இல்லைனா சிஓஏ முடிச்சிருக்கணும். அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இது ஜென்ரலாக வராது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதே போல் இப்போ நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா போஸ்ட்டுக்கும் எலிஜிபிலிட்டி ஆவீங்க. அப்ளை பண்ணும்போது எல்லா போஸ்டிங்க்கும் எலிஜிபிலிட்டி ஆவீங்க. நீங்கள் 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 12th போஸ்டிங்கும் எலிஜிபிலிட்டி ஆவீங்க, 10th போஸ்டிங்கும் எலிஜிபிலிட்டி ஆவீங்க. 10th மட்டும் 5659 போஸ்டிங். இந்த 5650 போஸ்டிங்கும் இதில் நம்ம கழிச்சிடணும். ஏன்னா அது ஸ்பெஷல் கேட்டகரி இல்லையா. அதே போல் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்க, உங்களுக்கும் அடிஷ்னலாக இந்த மாதிரி ஸ்பெஷல் இருக்குன்னா உங்களுக்கு இந்த இதுலேயும் உங்களுக்கு வேகன்சி அடங்கும். ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டீட்டெயிலான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி வேகன்சிலாம் பிரிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எக்ஸாம் நல்லா படிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் என்னோட ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.